ஹாய், வெல்கம் பேக் டு கலை விலாக்ஸ். மார்னிங்கே நல்ல மழை, கிளைமேட்டுக்கு அதுக்கும் எந்திரிக்கவே முடியல. லைட்டாக தான் எந்திரிச்சோம். எல்லாருக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும். மழையில் நனையணும், விளையாடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. நான் மழை வந்தால் ஓடி போய் ஓரமாக நின்றுப்பேன். மழையிலலாம் அவ்வளோவா நனைஞ்சு விளையாடலாம் மாட்டேன், பிடிக்காது. அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல, அதனால் பிடிக்காது எனக்கு. கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் காலையிலே டெம்டேஷன் ஆகிடுச்சு. துருவம் பூரி கேட்டுகிட்டே இருந்தான். சரி, குக் வித் கோமாளில் பிரியங்கா சொன்ன ரெசிபி ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன். சரி, ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாவே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. குரூக்கு என்னன்னு தெரியாது. சப்பாத்தி பூரினா மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவனே ப்ரெஷ் பண்ணி அவனே எடுத்து சாப்பிட ரெடி ஆகிடுவான். இதுவே தோசை பொங்கல் இந்த மாதிரி கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுவான். எப்படி ஒரு 1.5 மணி நேரமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். பூரிக்கு 2 கப் மாவு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, அப்புறம் அந்த முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சைடில் மசாலாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கிழங்கு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் குருமாவும் ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே பார்த்தா கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதே எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் தினமும். சரி, கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வெஜிடபிள் கூட இல்லை. அப்போ தான் அக்காவும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டயும் பேசிகிட்டு இருந்தேன். நான் சரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லை, என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்க தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, தக்காளி குருமா பண்ணு நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, எப்பயுமே தக்காளி தொக்கு தானே பண்ணுறோம். சரி, அவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். தக்காளி குருமா ட்ரை பண்ணியிருந்தேன். சாப்பாடுக்கு நல்லா தான் இருந்தது. அதை விட இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு. தக்காளி குருமாவுக்கு தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும்ல அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு, ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு தக்காளி குருமாவுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளியும் சேர்த்துட்டு 2ம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வீட்டு குழம்பு மசாலா இருக்கும்ல அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமாவோட அளவுலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தினமும் இதே மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த எதிர்நீச்சல் சீரியலில் கூட சொல்லுவாங்கல்ல, காலையில் எழுந்திரிச்சோன்னா டிஃபனு, மதியானத்துக்கு சோறு, மறுபடியும் நைட்டுக்கு டிஃபனு, மறுநாள் காலையில் டிஃபனு, மதியானத்துக்கு சோறு, இதுக்கு நடுவில் டீ, காஃபி, பாத்திரம் கழுவுறது, குப்பையை கொட்டுறது, மறுபடியும் டிஃபனு, சோறு, இதே மாதிரி நம்ம லைஃப் போயிருமோ அந்த மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு அப்புறம் தக்காளி குருமாவுக்கு சைடிஷாக புடலங்காவும் அப்பளம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் என்ன, போய் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டியதான். நம்ம லைஃபே தானே. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ நான் போடுற சமையலெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போடுற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, பாய்.